ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன மிஷினில் வந்து வீல் வந்து சுற்றுது, பட் அந்த நீடில் வந்து மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஷஃபின் டெய்லரிங் கிளாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் வந்து தவறாமல் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி மிஷின் தான். இதில் வந்து அந்த ஃபீச்சர் கிடையாது. சிங்கர் அல்லது மெரிட் அந்த மாதிரி மிஷின்களில் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீலுக்கு நடுவில் சின்னதாக ஒரு வீல் இருக்குது பாருங்கள். அந்த வீலில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அதை லைட்டாக நம்ம லூஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்படி கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து அது லூஸ் ஆகிடும். அந்த மாதிரி லூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம தைச்சிட்ருப்போம், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம நூல் சுற்ற ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நிறைய மிஷின்களில் அது இருக்காது. சில மிஷின்களில் இருக்கிற சிஸ்டர்ஸ் வந்து அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்துக்கிட்டு அதை நீங்கள் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீடில் மூவ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம், வேறு எந்த காரணமே கிடையாது. பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன். இந்த வீல் வந்து லூஸாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நிறைய கமெண்ட்டில் நான் இதுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கேன். அதை சரி பண்ணிவிட்டு நீங்களும் சரியாக இருக்குது, இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் மிஷின் பக்கத்தில் வாங்கி இதை வந்து நான் சொல்லி காட்டுறேன். இந்த ஸ்க்ரூ வந்து நீங்கள் அதை டைட் பண்ணியிருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கணும். பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் அது டைட் பண்ணிட்டா கரெக்டாக எப்பவும் போல் நீடில் வந்து மூவ் ஆகும். அதுதான் இதோட விஷயம். நூல் சுற்றுறதுக்காக தான் இந்த ஃபீச்சர். அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நான் பாபினில் வந்து இந்த சின்ன மிஷினில் நூல் சிக்கியிருக்கு. அதை வந்து நான் கழட்டி எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதை நீடில் வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நீடில் வந்து கழட்டிட்டு அதை டைட் பண்ணிக்கலாம். மிஷின்லேருந்து எந்த பொருள் கழட்டினாலும் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் பத்திரமா எடுத்து வச்சுருங்க. அப்புறம் தேடிட்டு இருக்க முடியாது, கீழே விழுந்துருச்சுன்னா. அதே மாதிரி நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால், புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இதை வந்து செஞ்சு பார்த்துறாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து திருப்பி மாட்டுறது கொள்றதுலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏற்கனவே பழகினவங்களுக்காக இது வந்து நூல் சிக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சின்ன மிஷினில் வந்து அந்த பாபின் செட் கலட்டுறது வந்து ரொம்ப ஈஸி, அது மாட்டுறதும் ஈஸி தான். ரொம்ப அதிகமான சிஸ்டம்ஸ்லாம் இதை கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நான் இதை கலட்டி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை உள்ளே வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதை நம்ம ஒரு துணி வச்சு தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கலட்டி காட்டுறேன். இதில் வந்து பாபின் இருக்குது, பாபின் கேஸ், அதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பெரிய மிஷினில் நூல் சிக்கிருச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை க்ளீன் பண்ணி தைச்சி அது ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் அதை வந்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ சின்ன மிஷினை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்க்ரூ தாங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை கழட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் 2 ஸ்க்ரூவையும் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கலட்டுறேன். கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்கும், அதை வந்து நம்ம கொஞ்சம் டைட் கொடுத்து தான் கலட்டணும். இப்போ அடுத்து வந்து 2வது ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த ஸ்க்ரூ 2மே கழட்டினதுக்கப்புறம் பத்திரமா ஒரு இடத்துல வந்து நம்ம எடுத்து வச்சிடணும். பாருங்கள், இது தாங்க வந்து சின்ன மிஷினோட பாபின் செட்டு. இது வந்து கொஞ்சம் மாட்டுறது கழட்டுறது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இப்போது இதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு அல்லது நூல் சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப நாளாக வந்து இது ஆயில் போடாமல் இருக்கிறதுனால இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. இதை வந்து நான் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ரொம்ப படிஞ்சு போயிருக்கு, அதை வந்து நம்ம தொடச்சி சுத்தம் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்காவது நீங்கள் இந்த மாதிரி ஆயில் க்ளீன் வந்து மிஷினுக்கு பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பராமரிக்கிறதுல தான் இருக்குது. எல்லா பொருட்களையும் நம்ம எப்படி வீட்டில் பராமரிக்கிறோமோ அதே மாதிரி தான் மிஷினும்.
பாருங்கள், இப்போ வந்து இதில் ஆயில் போட்டு நல்லா வந்து நான் தொடச்சி வைக்கிறேன். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக நான் ஆயில் விட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாட்டி காட்டுறேன். இதில் அதிகமான நூல் வந்து சிக்கலை, ஈஸியாக வந்து இது வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப நூல் சிக்கி அல்லது நாள்பட்டு ரொம்ப நாளாகிட்டு ரொம்ப டஸ்ட்டு படிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு கிண்ணத்தில் கெரோசின் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மாட்டிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் பாபின் கேஸ் மாட்டுற இன்னொரு பாகம் இது. இதில் வந்து நல்லா ஆயில் போட்டு இதையும் தொடச்சி வச்சிடலாம். இப்போது அந்த பாபின் செட்டு மாட்டியிருந்த இடத்துல வந்து டஸ்ட்டு இருக்குது லைட்டாக. அதை வந்து சுத்தம் பண்ணி, அது நம்ம மாட்டுறதுக்கு முன்னாடி அதையும் சுத்தம் பண்ணிடலாம். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா அதில் வந்து டஸ்ட்டு வந்து போய் படிஞ்சிரும். நம்ம தைக்க அதில் வந்து டஸ்ட்டு வந்து படிய ஆரம்பிச்சிரும். அது ஒரு 2-3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்து இது மாதிரி தொடச்சிட்டு ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மிஷின் வந்து நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்குங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து நான் மாட்டி காட்டுறேன். இதை நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அந்த செட்டை வச்சுக்கிட்டு அந்த கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அது அந்த சைடு இருக்கணும், அதாவது அவுட் சைடு இருக்கணும். அதை வந்து கரெக்டாக இந்த ஓரத்தில் வச்சு கரெக்டாக அப்படி நீங்கள் உள்ளே மெதுவாக அதோட போக்கிலே நீங்கள் வச்சிங்கன்னா உள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் நல்லா அப்படி சுற்றி விட்டிங்கன்னா நல்லா மூவ் ஆக ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு, ரொம்ப அப்படி ஸ்மூத்தாக இருக்கும், சவுண்டே கேட்காது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா. இப்போ பாருங்கள், இதில் நான் மாட்ட போகிறேன். இதை கவனமாக பாருங்கள். இதை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஏற்கனவே அதில் வந்து ஒரு பின்னு மாதிரி இருக்குது பாருங்கள், அதை வந்து கரெக்டாக இதோட ஆப்போசிட்டில் அதை வைக்கணும். இதை மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஏற்கனவே நம்ம அந்த பாபின் செட்டில் இருக்கக்கூடிய அந்த நாபும் அந்த இதுவும் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எதிர இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் மாட்ட வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து சிக்கிட்டு ஒரு மாதிரி மாட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாயிடும். இப்போ பாருங்கள், இதை நான் கீழே வச்சுருக்கேன், அந்த நாபு வந்து மேலே இருக்குது. கரெக்டாக இப்போ வந்து பொருத்தியாச்சு. இப்போ வந்து ஸ்க்ரூ போட்டு இதை டைட் கொடுத்துட வேண்டியதுதான். இப்போ வந்து 2 ஸ்க்ரூவையும் கரெக்டாக மாட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டைட் பண்ணலாம். ஸ்க்ரூவை வந்து அதில் மாட்டும்போது நீங்கள் ஒரு கையில் கண்டிப்பாக அதை வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு தான் அதை வந்து ஸ்க்ரூவை வந்து நம்ம உள்ளே வச்சு மாட்டணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 ஸ்க்ரூவையும் அதில் வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் நான் திருக்கி கொஞ்சம் பாதியிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் டைட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மாட்டிட்டேன். ஃபுல்லாக வந்து நான் சுற்றி காட்டுறேன். பெரிய மிஷின் மாதிரி ஒரே ரவுண்டில் வந்து சின்ன மிஷினுக்கு வந்து போகாது. ஒரு மாதிரி இப்படி போயிட்டு தான் அது வந்து மூவ் ஆகும். அதான் சின்ன மிஷினோட பாபின் செட்டு. இப்போ ஃபுல்லாக நம்ம மாட்டியாச்சு. எல்லா இடத்துலையும் ஆயில் விட்டுடலாம். ஏற்கனவே நம்ம தொடச்சாச்சு. நீங்கள் வந்து கையில் சுற்றி பார்க்கும்போது அந்த வீல் சுற்றும்போது எந்த இடம்லாம் அசையுதோ, அதாவது அது அசைவு கொடுக்குதோ அந்தந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ஆயில் போடுங்க. அந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு அசைவு வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு சவுண்டே கேட்காது. ரொம்ப நீட்டாக அழகாக ஓடும் உங்களுக்கு மிஷின் வந்து. இப்போ நான் ஃபுல்லாக ஆயில் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், நான் நூல் போட்டு தைச்சி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீடில் வந்து நம்ம கழட்டியிருக்கோம், அதை வந்து போட்டுடலாம். சின்ன மிஷினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பட்டையாக இருக்கும். அந்த பட்டையாக இருக்கிற பாகத்தை வந்து நீங்கள் ரைட் சைடு போகிற மாதிரி மேலே வச்சு மாட்டி டைட் கொடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், இது போட்டாச்சு. நீடில் வந்து கரெக்டாக மாட்டியாச்சு. இப்போ நூல் போடலாம். இப்போது இந்த டென்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இந்த நூல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற இடம் வந்து இதுதான். இது வந்து எப்போது ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லூப் அடிக்கும். உங்கள் மிஷின் வந்து எப்படி கண்டிஷன்னு பார்த்து அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் நான் வந்து ஆயில் போட்டுக்கிறேன். இப்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது.
இப்போ அடுத்து வந்து நம்ம நூல் போட்டு தைச்சி காட்டுறேன் பாருங்கள். சின்ன மிஷினில் எப்படி நூல் ஸ்டெப்பு போடுறது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து லூஸாக விழுகாது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஒரு சின்ன விளிம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல நூலை கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக இப்படி போயிடணும். பாருங்கள், அந்த டென்ஷனில் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில் எடுத்து இந்த இதில் மாட்டணும். மாட்டிட்டு கீழே இருக்க அந்த பின்லையும் வந்து ஒரு தடவை நூலை உள்ளே விட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து நெடியில் கோர்க்க வேண்டியது தான். இப்போ பாபின் கேஸில் வந்து பாருங்கள், சின்ன மிஷினோட பாபின் கேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போது மிஷினில் பாபின் போட்டுக்கலாம். இப்போ பாபின் கேஸ் வந்து மிஷினில் போட்டாச்சு. இப்போது உள்ளே இருக்க நூலை வந்து நம்ம வெளியில் எடுத்து பார்க்கணும். நமக்கு வந்து ஃப்ரீயாக வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தைக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, சிக்கி இருக்குது, ஒரு மாதிரி பின்னிக்கிட்டு வரும். அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தைக்க ஆரம்பிக்கக்கூடாது. திருப்பியும் கழட்டிட்டு பாபின் வந்து நம்ம கரெக்டாக போட்டு அந்த ஃப்ரீயாக வருதா அப்படின்னு சொல்லி நூலை பார்த்துட்டு தான் தைக்க ஆரம்பிக்கணும். இப்போது நான் அது மாதிரி செக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு துணி எடுத்து நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஸ்டாண்டில் இன்னும் இந்த மிஷின் வந்து பொருத்தாதனால நான் கையில் தான் சுற்றி காட்டுறேன். அதனால தான் மிஷின் வந்து மெதுவாக போகுது. பாருங்கள், சூப்பராக தையல் வந்து நமக்கு ரொம்ப அழகாக வருது. இப்போ தையல் வந்து சூப்பராக வருது. சின்ன மிஷினில் வந்து நம்ம பாபின் செட் கழட்டிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பாபின் செட்டு திருப்பியும் மாட்டி நீடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப தையல் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், தையல் வந்து சூப்பராக இருக்குது. கையிலே வந்து சுற்றி நான் தைச்சி காட்டியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பழகின பிள்ளைங்களுக்காக தான். பிகினர்ஸ் வந்து ட்ரை பண்ணாதீங்க, உங்களால் திருப்பி மாட்ட முடியாது. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.